ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா நிறைய பிளான் வச்சுருந்தோம். இந்த லீவில் வந்து நான் காலேஜ் முடிச்சிட்ட லீவ் வந்து எங்கே போகலாம், லைக் எப்படின்னா சில பேர்த்துக்கு ஆசை இருக்கும்ல, எங்கெங்கே போகலாம் சுற்றலாம், நிறையா பிளேஸை சுற்றி பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. என்னால் ஸ்டார்டிங்கில் என்னால் போக முடியல. இப்போ வந்து எனக்கு டைம் கிடச்சிருக்கு. லைக் எங்கன்னா தஞ்சாவூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் வேற இங்கே திருச்செந்தூர் அந்த மாதிரிலாம் போகலான் இருந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே வந்து யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, சரி இந்த மாதிரி பீச் சைடு அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. நான் வந்து ஆல்ரெடி நான் போயிருந்தாலும் சரி ஓகே ஏதோ மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுமே அப்படின்ட்டு ஒரு பீச் சைடில் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி போகிறோம், எங்கே போகிறோம், இந்த மாதிரிலாம் போகிறோன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. போனால் தான் தெரியும். அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளம்பிட்டேன். துணி எல்லாமே பேக் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா என்னடா அது இவ்வளோ முடியல ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்காதீங்க. இப்போ குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விளாக் எடுக்க வந்துட்டேன். இப்போ நான் ஃபுல்லாக ஃபேன் கூட போடல, ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் தான் எல்லாமே கிளம்பணும். ஒரு 1/2 hour டைம் இருக்குது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 3 o'clock ஆச்சு. 3 o'clock வந்து பார்த்தீங்கன்னா விளாக் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், எங்கெங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது அப்படியே விளாகாக வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ துணி பேக் பண்ணணும்னு சொன்னல இல்லைங்க, துணி பாருங்கள். இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சேன், உங்களுக்கு காமிக்கணுமேனு எடுத்து வச்சேன். அப்புறம் அந்த தண்ணி கேன் எல்லாமே. ஒரே ஒரு விஷயம், நீங்கள் எங்கே வேணால் சுற்றிக்கோங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்லி 1 liter வாட்டர் கேன் வந்து கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. வாமிட் வரும், தலை சுத்தல் வரும், திடீர்னு தனித்தாக அடிக்கும். வாஷ்ரூம் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம். அது வந்து மென்ஸாக இருந்தாலும் உமன்ஸாக இருந்தாலும் அது ப்ரைவேட் பிளேஸ் நிறைய இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்கே போனாலும் தண்ணி கேனோட போயிடுங்க. தண்ணி கேன் வந்து கொண்டு போயிட்டீங்கன்னா பெட்டர். ஒரு சின்ன ஒரு பைக் ட்ராவல்லையோ ட்ரெயின் கார் அந்த மாதிரி வந்துட்டு சடனாக நின்று எந்த இடத்துலையுமே பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் தண்ணி கேன் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மோஸ்ட்லி எங்கே போனாலும் தண்ணி கேனோட போயிடுங்க. சரி ஓகேங்க, அப்படியே நான் வெளியே போய் விளாக் பண்ணுறேன். பாய் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். எங்கே போகிறதுனே தெரியல. கோவிலுக்கு போகிறதா இல்லை லைக் பீச் மாதிரி போகிறதா, இந்த மாதிரி தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம். சரிங்க, இப்போ வந்து நம்ம ட்ரெயின் வந்து புக் பண்ணல, அன்ரிசர்வ் தான் போகிறோம். போனால் தான் தெரியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் கிளம்புறேன். சரி அப்படியே போயிட்டு அங்கே போய் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கோச் நம்பர்னு போட்டிருக்கோம். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். என்னால் ப்ளாக் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப அவங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு 30 kilometer தாண்டி வந்தோம். ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் இந்த வீடியோ ஓப்பனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொண்டு போகிறேன். ஓகே, ஒரு என்டர்டைன்மெண்ட்டான கண்டென்ட் நான் கொண்டு போகிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, என்னால் விளாக் பண்ண முடியல. ஏன்னா அவங்க இங்கே அவசரமாக தான் வந்தேன். பப்ளிக்கில் போய் என்னால் விளாக் பண்ண முடியல. எனக்கு புதுசு. பப்ளிக்கில் என்னால் விளாக் பண்ண முடியல. ரேபிடோ புக் பண்ணால் அது டிலே ஆச்சு. பஸ் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ப்ரோ விழுப்புரம் வந்து ஆமா எங்க பாரு எப்படி தெரியுதுன்னு. சரி இப்போ வந்து நாங்கள் விழுப்புரம் ரீச் ஆயிட்டோம். நம்ம என்ன சர்ப்ரைஸ்னா பாண்டிச்சேரி போகிறோம். பாண்டிச்சேரி வந்து அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் வச்சு எல்லாம் கேட்காதுன்னு நினைக்கிறேன். வெளியே போயிட்டு பிளாக் பண்ணுறேன். நல்லா ப்ரோ இருக்கு. 110 ஆட்டோ அவைலபிள் இல்லை. ஏன் அப்போ இங்கே இருக்கிற ஆட்டோலாம் ஏன்டா கோடான இருக்காங்க. 110 ரூபா ஆட்டோ அப்படிங்கிற. ஆனால் ஆட்டோ இல்லை அப்படிங்கிற. ஆட்டோல போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். பாண்டிச்சேரி நைட்டே வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கோம். அவன் சாவலுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இல்லைனா மாட்டிக்கிட்ட பங்கு. பைக்கர்ஸ் மீட்டப் வந்து இருக்குன்னு சொன்னாங்க. போனாதான் பார்த்தாதான் தெரியும். எப்படியா இருக்கு? பைக்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நொறுக்குது செதறுது நண்பர்களே. தூங்க சொல்லிட்டாங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து வெளியே வந்து பைக்கர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து வெளியே பைக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. எனக்கு காமிக்கிறதுங்க. இங்கே பாருங்க பைக் ஏதோ அவங்க ஒரு டெக்ஸ்ட் நிறைய ஸ்டோரி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒரு இது எல்லாமே ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். எத்தனை மணிக்கு ஆகும்? எத்தனை மணி ஆகும்? அது லேட் ஆயிரும் ப்ரோ. இன்னைக்கு நாங்க ஃபுல்லா குடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது.
ஏன் சொல்ற நீ? சாரி ப்ரோஸ், நாங்க வந்து டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. நாங்க வந்துட்டு சும்மா சில் பண்ண வந்திருக்கோம், பைக்கர்ஸ் மீட்டப் இது, அவ்வளவுதான். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுப்பாங்க, மத்தபடி அவ்வளோ நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் வரேன்னு சொன்னாங்க. என்ன சரி ஓகே, நம்ம அப்படியே போய் இப்போ உள்ள இருந்து காமிச்சிருந்தேன், அப்படியே நான் வெளியே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இல்லை நம்ம இங்கிருந்து பாருங்க, வெளியே போனால் ரொம்ப சன்லைட் மாதிரி இருக்கும். இங்கிருந்து பாருங்க, இங்கே ஒரு டியூக் நிற்குதா, இங்கே ஒரு டியூக் நிற்குது. அவங்க வந்து ZX 10R ZX 10R தான் நான் நெஞ்சா தெரியல. பட் எங்களுக்கு வந்து எல்லாம் ஜாலியாக இருக்கு. ஏன்னா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இன்னும் வருவாங்க, வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock போல் கிளம்புனோம். நாங்கள் வர்றதுக்கு 2 o'clock ஆயிடுச்சு. எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு, பசிங்க காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, சாப்பிட்டு இதெல்லாமே கண்டினியூ பண்ணணும். I need you to lose your friends. Hey, I've seen this one. This is a classic. கைஸ், இப்போ இது என்னடா ராக் பீச்சா? ராக் பீச் வந்துட்டோம். சுற்றி காமிக்கிறேன் பாருங்க. ஒரு வழியாக ஒரு ராக் பீச் மட்டும் நாங்கள் அப்படியே வந்துட்டோம். பிளான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பீச்சில் தான் குளிக்கிற அலோவ் பண்ணுவாங்க. பட் நான் குளிக்க மாட்டேன். தண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாறையில் நடக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். பாறையா இருக்கு தான். இவ்வளோதானா? ஆய் வருதா? ஒரே பாண்டிச்சேரி கடல்டா, குளம் மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்க கடல்ல. நோய் என்ன, நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா இல்ல நினைச்சிட்டு. அந்த லாஸ்ட் போலாயா? பேக் எடு. எந்த லாஸ்ட்? அங்க லாஸ்ட் அந்த அங்க நிக்கிறாங்க, அங்கதான் நிக்கிறாங்க. பாண்டிச்சேரி பீச் எல்லாம் சுற்றி முடிச்சு கிளம்பியாச்சு. அது நாங்கள் ட்ரெயின் வந்து ஒரு 7:40 தான் ட்ரெயின். அதை போய் பிடிக்கணும். சிவா வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டான். அவனை வச்சு ஃபன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் பாண்டிச்சேரி ஐயோ அந்த அது போன டேஞ்சர் அந்த மாதிரி நினைக்கலாம். பட் இங்கே நிறையா விஷயம், நிறைய நல்ல பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு ஹெல்ப்ங்கிறத விட அதையும் தாண்டி நல்ல பெண்கள் இல்லையா? ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு இருக்காங்களா இல்லையா? ஆட்டோக்காரரு 300 ரூபா கேட்கறாருன்னா பாருங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க, வேற வழியே இல்லை. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்தாகணும். ஆட்டோக்காரரு 300 ரூபா கேட்டார் என்கிட்ட. அவர் எங்களுக்கு 100 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஆட்களும் இருக்காங்க. பாண்டிச்சேரி வந்து நீங்க வைப் பண்ணும் அதுக்காக வராதீங்க. நீங்க பண்ற வைப் நிறைய இருக்கு, சுத்தி பார்க்கலாம். விழுப்புரம் வந்து ரீச் ஆயிட்டோம். பாண்டிச்சேரி இருந்து விழுப்புரம் வந்தாச்சு. விழுப்புரத்துல இருந்து 1 மணிக்கு தான் ட்ரெயின். வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு, முடிச்சாச்சு. சின்னதா ஒரு vlog தான் இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சினா சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.